தம்பி, என்ன வேணும்? வாங்க சார். ஒரு பாலூன் கொடுங்க. எனக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க. இரு தம்பி, நான் முதல்ல வாங்கிட்டு போறேன், அப்புறம் நீ வாங்கிக்கோ. நான் தான் முதல்ல வந்தேன். ஓ சாரி தம்பி, ரொம்ப அவசரமா? ஆமா சார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பண்ணதா டோர் போட முடியும். சரி, பையனுக்கே முதல்ல சாக்லேட் கொடுத்துருங்க சார். சின்ன பையன் தான் சார், இருக்கட்டும், நீங்க வாங்கிங்க முதல்ல. பாத்தீங்களா சார், சின்ன குழந்தைங்களே இப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. ஓ நைஸ் பாய். வாட் இஸ் யுவர் நேம்? முத்து. யுவர் நேம்? கமல். நைஸ் மீட்டிங் யூ. சரி, இந்த பாலை என் கிஃப்டா வச்சுக்க. நீ அதெல்லாம் வேண்டாம். இல்ல வச்சுக்கோ, ஜாலியா விளையாடுப்போம். இன்னொரு பால் கொடுங்க சார். யாரு இந்நேரத்துல போன் பண்றது? இந்த நேரத்துல யார் போன் பண்றாங்க? ஹலோ, யாரு? நானு மாமா பவானி, சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். பவானி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கா? நல்லா படிக்கிறாளா? ஸ்கூலுக்குள்ள ஒழுங்கா போறாளா? கொடுங்க. ஏண்டி போன் பண்றதுதான் பண்றேன், இந்த நேரத்துல ஏன் பண்ணுவேன்? என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம். எனக்கா சொல்ற? இந்த நேரமா? இப்ப டைம் என்ன தெரியுமா? 8 மார்னிங் 8 o'clock. ஏய் சும்மா போய் சொல்லாதடி, இங்க இன்னும் விடியவே இல்ல. ஐயோ அக்கா, நம்ம ஊருக்கும் சிங்கப்பூருக்கும் 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு தெரியுமா? ஓஹோ. அக்கா, காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கேன், போன் பண்ணலாமேன்னு தோணுச்சு. அதான் அங்க விடிஞ்சிருக்காதுன்றத மறந்து போய் போன் பண்ணிட்டேன். சாரிக்கா, தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, இவ்வளவு சீக்கிரம் காலையில போன் அடிச்சுதா, அதான் கொஞ்சம் பதறி போயிட்டேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, நாங்க நல்லா இருக்கோம். அப்பா வந்துட்டாரு, பேசு. பவானிப்பா. பவானி, எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கேன்பா. வேலையெல்லாம் பழகிருச்சா? வேலையெல்லாம் நல்லா பழகி போச்சுப்பா. அப்புறம் தங்குற எல்லாம் சௌரியமா இருக்குதா? அதான் சொன்னேனேப்பா, இங்க நான் ஒரு வீட்ல தான் தங்கி இருக்கேன். என் கூட சோபனா, வதனா, சித்ரான்னு 3 பேர் தங்கி இருக்காங்க. அவங்களும் இந்தியால இருந்து தான் வந்திருக்காங்க. அதுல வதனான்றவங்க என் கூட காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்கப்பா. சரி சரி, வச்சிருவா. அப்பா, பணம் ஏதாவது அனுப்பணுமா? வேணாம், நான் நிறைய அனுப்பிச்சிருக்கிறியா? சரிப்பா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் போன் பண்றேன்ப்பா. சரி சரி. என்ன அதுக்குள்ள போன் வச்சுட்டாளா? ஆமா, அதுக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சான். ஆச்சரியமா இருக்குப்பா. அழகர் குளத்துல வீட்டுல தனியா இருக்க பயப்படுவா அவ, இப்ப சிங்கப்பூர்ல போய் தனியா வேலை பாக்குறா. இதுல எனக்கு ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. அந்த பொண்ணு உளுந்து படிக்கலே நினைச்சேன், எங்கேயோ போகுதுன்னு சிங்கப்பூர் வரைக்கும் போயிருச்சு. ஆனா ஒரு விஷயம் அம்மா, ஒரு பொம்பளை பிள்ளைய எவ்வளவு தூரம் படிக்க வச்சு எவ்வளவு பொறுப்பா இருக்கு பாருங்க. அந்த இடத்துல ஒரு ஆம்பளை பிள்ளைய படிக்க வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு பொறுப்பா இருந்திருக்க மாட்டான். சரியா சொன்னா. எதுக்கு இந்த பால் போடுங்க? நீங்க கொடுங்க. ஏதுடா அந்த பால்? எங்க வாங்கின? காசு எது? அது எதுக்கு உங்களுக்கு சொல்லு? நான் சொல்ல மாட்டேன். சொல்றாங்கறல்ல? சொல்லவே மாட்டேன். தெரியும்டா, நீ ஏன் சொல்ல மாட்டாங்கறது தெரியும். இது திருட்டு காசுல வாங்கின பால் தானே, அதான் சொல்ல மாட்டாங்கற. மாமா, தேவையில்லாம பேசுறீங்க, எனக்கு பிடிக்காது. என்னடா பெரிய மாதிரி பேசுற, சின்ன பையன் மாதிரி பேசுற? என்னன்னா என்ன பிரச்சனை? வா விஜி, இந்த பால் வாங்குறது காசு எதுன்னு அவங்ககிட்ட கேளு. எப்பறம் இந்த பால் வாங்குன? ஒரு அங்கிள் வாங்கி தந்தாங்க. இல்ல விஜி, இவன் போய் பேசுறான். எவனோ ஒருத்தன் இவனுக்கு எப்படி பால் வாங்கி கொடுப்பான்? நான் சொல்றேன், தப்பா நினைக்காத விஜி. நேத்துக்கு என் பாக்கெட்ல காசு எடுத்துட்டு போய் பால் வாங்கிட்டு வந்திருக்கான். என்னடா அதெல்லாம்? நான் காசு எடுக்கலமா. இருமா விஜய். முத்து, பெரியப்பா நான் கேக்குறேன், இந்த பால் உனக்கு எப்படி வந்துச்சு? ஒரு அங்கிளுக்கு என்ன பிடிச்சு போச்சா, அவங்க அந்த ஸ்வீட் பையன் சொல்லி அந்த பால் வாங்கி தந்தாங்க. அப்புறம் என்னையா? இல்ல விஜி, இவன் காசு மட்டும் தான் திருடுறான் நினைச்சேன், அழகா பொய் வேற பேச செய்யறான். நீ இரியா. இத பாராஜா, நாங்க உன்னை அடிக்கவும் மாட்டோம், திட்டவும் மாட்டோம். பால் எப்படி வந்துச்சுங்கிறது மட்டும் கரெக்டா சொல்லிடணும். அதான் சொன்னல, அந்த அங்கிள் வாங்கி தந்தாங்கன்னு. விஜி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க, திட்டுற நீ தப்பா நினைச்சுக்குவ. இந்த வயசுலயே அவனை திருத்த முடியலன்னா அதுக்கப்புறம் பெரியவனாகி கிரிமினல் ஆகி நம்ம குடும்பத்தை கெட்ட பேர் வாங்கி வைப்பான். நீ தான் அவனை கண்டிக்கணும், சொல்லிட்டேன்.
வாங்க நமச்சிவாயன். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நான். ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஆமாங்க, நான் கூட உங்களை பத்தி அடிக்கடி நினைச்சுக்கிறது உண்டு. கல்யாண விசேஷங்களை யாரும் பார்த்தா விசாரிப்பேன். சொல்லுவாங்க வந்திருந்தாரு நேத்தான் போனாங்கம்பாங்க, இல்ல வரவே இல்லம்பாங்க. நானும் உங்களை பத்தி விசாரிக்கிறது உண்டு. இங்கேயும் அதே கதை தான். என்ன சொல்றது, ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கிறேன். இந்த பட்டாக்கரையில அடிக்கடி சந்திச்சுக்க முடியறது இல்ல. அப்புறம் உங்க பொண்ணுங்க மாப்பிள்ளை எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? கல்யாணம் ஆயிருச்சு, அவங்களுக்குன்னு வாழ்க்கை ஆயிருச்சு, குழந்தைங்க வேற ஆயிருச்சு, ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமா, பவானிக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? பவானி குட்டிய பத்தி கேட்டா ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. அப்படியா? அது இப்ப எங்க இருக்குது தெரியுமா? சிங்கப்பூர்லீங்க. நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லீங்க, என்ன வீட்டுல உட்கார வச்சிருச்சு. நான் இனிமே ஓடியாடி சம்பாதிக்க கூடாதான், எல்லா செலவையும் அதுவே பாத்துக்குமா. அப்புறம் இந்த தனம் போஸ் இல்ல, அவங்க வீட்டு செலவையும் இதான் பாத்துக்குது. இந்த தனத்தோட பொண்ணு படிப்பை கூட இதான் கவனிக்குது. அடடே, பரவாயில்லையே. கிராமத்துல வளர்ந்த பொண்ணு இந்த அளவுக்கு வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும், நமக்கு பெருமை தானே. அது மட்டும் இல்லைங்க, என்னையே எடுத்துங்க, நான் கிராமத்தான். நான் பெத்த ஒரு பொண்ணு சிங்கப்பூர் போய் இவ்வளவு சம்பாதிச்சு இவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னா எனக்கே பிரமிப்பாவும் ரொம்ப பெருமையாவும் இருக்குதுங்க. அது சரி, பவானிக்கு எப்போ கல்யாணம்னு கேட்டேனே. பண்ணணுங்க, பாத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு கூட உரமுறை தெரிஞ்சவங்கள நல்ல பையனா இருந்தா சொல்லுங்களா. கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேங்க. நல்லதுங்க. போயிட்டு வரேன். பைக்ல வந்தீங்களா? ஆமாமா. Okay, now let's look at basic genetics. DNA, full sequence of genes. Excuse me? Yes. பவானி, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். Please wait. Students, take down the notes. I'll be back. சொல்லுங்க மிஸ்டர் ஹர்ஷா. நீங்க தான் சொல்லணும். எதை பத்தி? சிங்கப்பூர் பத்தி சொல்லுங்களேன். ஹலோ, நீங்க கேட்க வந்தது சிங்கப்பூர் பத்தி இல்லன்னு எனக்கு தெரியும். என்ன விஷயம் சொல்லுங்க. ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய புத்திசாலித்தனம்னு தேவையில்லை. திடுதிப்புல ஒரு ஆள் வந்து சிங்கப்பூரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு சான்ஸே இல்ல. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒண்ணுல, உங்களுக்கு தெரியாம, உங்க பெர்மிஷன் இல்லாம உங்க பேரை பிரின்சிபல்ட்ட யூஸ் பண்ணிட்டேன். அதான். என்னது? ஏன் பேர் யூஸ் பண்ணீங்களா? எதுக்கு? 10 ஸ்டூடெண்ட்ஸ் கொண்ட குரூப் 2 டீமா பிரிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு கைட் நான் இருக்கேன், இன்னொரு கைட் யாரும் கேட்கும்போது பிரின்சிபல் கிட்ட உங்க பேரை சஜஸ்ட் பண்ணிட்டேன் வித்வுட் யுவர் பெர்மிஷன். சாரி. இதுல கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்களும் நானும் ஒரே காலேஜ்ல ஒர்க் பண்றோம். ஒரே டீம்ல ஒர்க் பண்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. தேங்க்ஸ் பவானி. தேங்க் யூ வெரி மச். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இது ரொம்ப சாதாரணமான விஷயம். நீங்க இதுக்கு எம்எல்ஏ எரிச்சல் படுவீங்களோன்னு நினைச்சேன். இதுல எரிச்சல் படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? உங்களை ஜாயின் பண்ணாலும் பாத்துட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் சீரியஸ் டைப் மாதிரி தெரிஞ்சது, நான் அதான் அப்படி யூகிச்சிட்டேன். பொண்ணுங்களை அவ்வளவு சீக்கிரம் கரெக்டா யாராலையும் யூகிக்க முடியாது மிஸ்டர் ஹர்ஷா. அது சரி, நீங்க எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஓகே, அதான விஷயம். நோ ப்ராப்ளம். எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். ஹலோ. ஆமாங்க, சொல்லுங்க. என்னங்க விஷயம்? சரி. யார் விஜய்? ஸ்கூல்ல இருந்து போன். என்ன வர சொன்னாங்க. எதுக்கு? உங்க சீமந்த புத்திரனோட அருமைய நம்மளோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணுமா. இப்படி மொட்டையாச்சுன்னா எப்படி? என்ன ஏதுன்னு விவரம் கேட்க வேணாமா? கேட்கணுமாக்கோ, நமக்கே தெரியாது. இன்னைக்கு என்ன வம்பிழுத்து வச்சிருக்கானோ. ஏன் விஜய் எப்ப பார்த்தாலும் தப்பா யோசிக்கிற? அவங்க சாதாரணமா கூட வர சொல்லி இருக்கலாம்ல. ஆமா, நம்மள வர சொல்லி சாதாரணமா உட்கார வச்சு பேசுறதுக்கு அவங்க பொழுது போவாமையா இருக்காங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ணி தொலைச்சிருக்கானோ தெரியல. நீ பாரு விஜய், இந்த வயசுல பசங்க இப்படித்தான் குறும்பு தான் பண்ணுவாங்க. இத நம்மளே பெருசுபடுத்த கூடாது. வளர வளர சரியாயிடும். இத பாருங்க, நீங்க வீணா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. எரிச்சலா வருது. காலையில வீட்ல பிரச்சனை பண்ணிட்டு போனா இப்ப ஸ்கூல்ல நிறுத்துறியா? வாங்க, உங்க புள்ளியோட லட்சணம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். சித்தப்பா, இந்த முத்து ஸ்கூல் வரைக்கும் போக வேண்டியிருக்கா? எதுக்கு? இன்னைக்கு காலைல எல்லாத்தையும் இங்கேயே தம்மட்டு அடிங்க. போலாம்.
இல்ல இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? ஆமா மாமா, ஒரே தலைவலியா. அப்படியா? தலைவலியாக்கும்? நீ ஏன் ஒரு தலைவலி? உனக்கு தலைவலியா? ஆபீஸ்ல எல்லா வேலையும் நீ தான் தூக்கி நிறுத்துற மாதிரி வேலை ஜாஸ்தியாக்கும். ஏய், வாயை வச்சுட்டு பேசாம இருடா. உங்க மருமக கலெக்டர் உத்தியோகம் பார்த்துட்டு வரா, ரொம்ப டயர்டா இருக்கா, வேணா போய் காபி போட்டு வந்து கொடுங்க. என் மருமக நான் காபி போட்டு கொடுப்பேன், அதுல என்னடா தப்பு இருக்கு? உங்க பிள்ளைக்கு எல்லாமே தப்பா தானே தெரியும். ஆமா, நீ கூத்தடிச்சிட்டு இருப்ப, அதை நான் பார்த்துட்டு இருந்தா நல்ல புருஷன். அதான் என் கை விட்டு எல்லாம் போயிடுச்சு. என்னைக்கு என் குறையை பத்தி நீ பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உன்னை என்னால என்ன பண்ண முடியும்? நவரிடி. அம்மா, ஏமா அப்பா எப்ப பார்த்தாலும் உன்னை திட்டிட்டே இருக்காங்க? மீனா, அப்பா தான் கோவக்காரன்னு தெரியும்ல, அதுக்கப்புறம் ஏன் அம்மா அப்பா கிட்ட வம்பு வளர்க்கணும்? ஏய் ஜெயா, என்ன பேச்சுது? வாய மூடு. நான் பேசுறதுல என்ன தாத்தா தப்பு? என்ன லீலா, இந்த பொண்ணை பாத்தியா? அவங்க அப்பன மாதிரியே குணம் கெட்டு போய் பிறந்திருக்கு. அட போங்க தாத்தா. ஏய், வாய மூடு, மரியாதையா பேசணும், புரியுதா? என்னம்மா லீலா, இந்த ஜெயா பொண்ணு அப்படியே அவங்க அப்பன மாதிரியே வந்து பிறந்திருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. இதுக்கு ஏன் மாமா வருத்தப்படுறீங்க? சந்தோஷப்படணும். என்ன லீலா சொல்ற? ஆமா மாமா, அவரை மாதிரி இவ இருக்கிறதும் ஒரு வகையில நல்லதுக்கு தான். லீலா, இந்த படி. மாமா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இதுங்களோட பொறுப்பை கூட உங்க புள்ள சந்திக்கப்படுவாரு. அந்த அளவுக்கு கேடு கெட்டு போய் அழிஞ்சிட்டு இருக்காரு. நீங்க தான் முத்துவோட பேரண்ட்ஸா? பையனுக்கு காலையில இருந்து ஃபீவர் ஷூட்டப் ஆயிருக்கு. மத்த பையங்களுக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு தனியா படுக்க வச்சிருக்கோம். காலையில நான் ஸ்கூல் கூட்டு வரும்போது நல்லா தானே இருந்தா. அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க சார், ப்ளீஸ். சரி. முத்து, பாப்பா. நான் வர மாட்டேன். அப்பாட்ட வர. என்னப்பா பண்ணுது? இங்க ஒலிக்குது, கண்ணெல்லாம் எரியுது. வாப்பா, வீட்டுல போய் படுக்கலாம். போலாம். ஐஸ்கிரீம் இல்லடா, காலையில உன்னை டாக்டர்கிட்ட கூட்டு போனேன்ல, இப்போ உனக்கு காய்ச்சல் அதிகமா இருக்கு. என்ன, டாக்டர் போய் பார்த்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு உனக்கு காய்ச்சல் சரியா போனோம்னா அப்புறம் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். அந்த ஐஸ்கிரீம். வா, படுத்துக்க. பாத்தியா வச்சு குழந்தைத்தனமாவே பேசிட்டு இருக்கா. இவன் குழந்தை தானே. நம்மளோட கோவத்துல அவன்கிட்ட காமிச்சோன்னா இவன் எப்படி வச்சு தாங்குவான்? இவன் பண்றது எதுவுமே சரியில்லைங்க. எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படியே போனா இவன் எங்க கெட்டு போயிடுவானோன்னு எனக்கு பயமா இருந்துச்சுங்க. அதனாலதான் எனக்கு இதா வச்சு புரியல. இவ்வளவு குழந்தைத்தனமா பேசுறான். இவங்கிட்ட திட்டு புத்தி இருக்குங்கிறத என்னால நம்பவே முடியல. எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. இருந்தாலும் இவனுக்கு யார்கிட்ட இருந்து இந்த குணம் வந்துச்சுன்னே தெரியலங்க. விஜய், நம்ம குழந்தைக்கு திட்டு குணம் இருக்குங்கிறத இப்ப வரைக்கும் என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல. அத மறந்து பாப்போலாம். எதுக்கு அழுதுட்டு இருக்கா? மிஸ் அடிச்சிட்டாங்க. நீ ஹோம்வொர்க் பண்ணிட்டு வரலையா? இல்ல மிஸ், ஒரு क्वेश्चन கேட்டாங்க, எனக்கு சரியா ஆன்சர் தெரியல. ஐயோ, நீ படிச்சுட்டே வரலையா? இல்ல நட்ராஜ், எவ்வளவுதான் படிச்சாலும் மறந்து மறந்து போகுது. எனக்கு தான் வீட்ல சொல்லி கொடுக்க ஆளே இல்லல்ல. சரி சரி, அழாத. எங்க அப்பா ஒரு மக்கு, என்னை விட பெரிய மக்கு. உங்க அப்பா தான் ரொம்ப டேலண்ட். அதான் நீ நல்லா படிக்கிற. சரி, அழாத. செல்வி, அம்மா. என்ன பேச்சு பேசுற? உங்க அப்பா மக்குன்னு சொல்ற? ஆமா, நான் எந்த क्वेश्चन கேட்டாலும் பதில் சொல்லனா அப்பா மக்கு தானே. போட்டுட பாரு.
உங்க அப்பா மாதிரி ஒரு அப்பா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். நடராஜோட அப்பா பாருங்க எப்படி டேலண்டா இருக்காங்க. பெரிய டேலண்ட். போஸ் பெரியப்பா என்னைக்காவது பெரியம்மா அடிச்சிருக்காங்களா? ஆனா எங்க அப்பா தான் ரொம்ப மோசம். அம்மாவை எப்போ தான் அடிச்சுட்டே இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால எங்க அப்பாவோட போஸ் பெரியப்பா ரொம்ப கிரேட். அவங்கள பத்தி நீ தப்பா சொல்லாத, அவங்க ரொம்ப நல்லவங்க. சரி தனோ வா சரோ. அம்மா பாத்தியா சரோ, இதுங்க ரெண்டும் எப்படி பேசிக்குதுங்க? பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த வயசுல நமக்கு இவ்வளவு விவரம் எல்லாம் தெரியுமா? அப்புறாணியா இருந்தோம். இந்த காலத்து பசங்க நம்மள மாதிரி இல்ல, ரொம்ப விவரமானவங்க. ரொம்ப இல்ல, ரொம்ப ரொம்ப விவரமானதுங்க. உட்காரு உட்காரு. ஏன் தானோ பவானி கிட்ட இருந்து ஏதாவது போன் வந்ததா? அப்பப்ப பண்றா. கண்ணுக்குள்ளேயே இருக்கா. அண்ணே சிதம்பரம். யாரு? சிதம்பரம். வாங்க வாங்க வாங்க. ஆச்சரியமா இருக்குது. வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. மாமா தானோ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வாங்க சித்தப்பு. நான் எப்படி இருக்க? இருக்கேன். சொல்லுங்க. பார்க்கவே முடியறதில்ல இப்பெல்லாம். என்ன பண்றதுண்ணே, பல வேலைங்க, எங்க வர முடியுது? சித்தப்பு வராத ஆளு வீட்டுக்கு வந்திருக்கிய, ஏதாவது விசேஷத்தை சுமந்துட்டு வந்திருப்பீல? இருக்க போஸ். சொல்லுங்க. அதான் நம்ம புள்ள பவானிக்கு வயசாயிட்டு இருக்குதுல்ல, அதுக்கு கல்யாணம் பண்றத பத்தி ஏதாவது யோசனை பண்ணி வச்சிருக்கீங்களா? அது விஷயமா தான் உங்களை பார்த்து போலான்னு வந்தேன். நல்லது நல்லது. யோசனை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நல்ல இடமா கிடைச்சா முடிச்சிட வேண்டியதுதான். நான் சமீபத்துல நம்ம நமசிவாயத்தை கூட சொல்லிருக்கேன். சொல்லிருப்பாரு. அவரு சொல்லி தானே நான் வந்ததே இங்க. அப்படியா? இருக்குதுங்களா? நல்ல இடமா இருக்குதே. நம்ம ஒண்ணு விட்ட சொந்த முத்துசாமி இருக்காருல்ல, அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான். நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான் பிரைவேட் கம்பெனில. அவனுக்கு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறான். எனக்கு உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. சரி, அதை வந்து முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நல்லது, யோசிச்சு செய்வோம். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா 2 வீட்டுக்கு நான் பேசி முடிச்சு போடுறேன். இல்ல, இதுல அவசரப்பட வேணாம்னு பாக்குறேன். அப்படிங்களா? முதல்ல பவானி பொண்ணு கேட்டாவுன்னு அது என்ன நினைச்சிட்டு இருக்குது. அப்புறம் நாங்களும் இங்க கலந்து பேசிட்டு அப்புறம் உங்களுக்கு தகவல் அனுப்புறோம். அதுவும் சரிதான். அப்ப நான் வரட்டுங்களா? என்ன அவசரம்? இருந்து சாப்பிட்டு போங்களா? இல்லண்ணே, நமக்கு பல வேலைகள் இருக்கு, எல்லாத்தையும் கவனிக்க வேண்டாமா? சரி, இன்னொரு நாள் வரேன். வரேம்மா. சரி மாமா. வீட்டுல கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பாண்ணே, சொல்றேண்ணே. அப்ப நான் வரேன். போயிட்டு வரேம்மா. போஸ் வரேன். என்ன தனம் போஸ், இவர் சொல்றாரு அந்த இடத்தையே பேச முடியுமா? அப்பா, அந்த முத்துசாமி இருக்காரே, அவர் ஏதோ பஞ்ச வியாபாரம் பண்ணி நஷ்டமாயி கடன் பட்டு ஊரை விட்டு போய் தலைமறைவா இருந்தவரப்பா. அவர் எவ்வளவு கடன் பட்டுதானடி? அவர் பையன் தான் நல்ல வேலையில இருக்கான். அப்புறம் என்ன? இல்ல மாமா, அதெல்லாம் சரி வராது. என்னதான் இருந்தாலும் ஏற்கனவே ஒரு மாதிரி பிரச்சனையில ஊரை விட்டு போனவரு அவர் குடும்பத்துல போய் நம்ம பவானியை கொடுக்கறதா? இதெல்லாம் சரி வராது மாமா. இந்த இடம் நம்ம பவானிக்கு தேவையில்லை. ஏந்தானோ அவங்க அப்பா எப்படி இருந்தா என்ன? அந்த பையன் தான் கை நிறைய சம்பாதிக்கிறான். அப்புறம் என்ன? இல்ல மாமா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னதான் இருந்தாலும் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாய் ஊரை விட்டு போன ஒரு குடும்பத்துல, அதுவும் கடன் பட்ட ஒரு குடும்பத்துல எப்படி பவானியை கொடுக்கறது? இதெல்லாம் தேவையே இல்ல. ஏந்தானோ அப்படி பார்த்தா நான் கூட தான் சொந்த தொழில் பண்ணி அதுல தோத்து போய் கடனாளியா வந்து நிக்கிறேன். அதுக்காக மாமா என்ன வேணாம்னு சொல்ல முடியுமா? என்னடா பேசுற நீ அந்த பையன் ஒண்ணா? டேய், வியாபாரத்துல லாப நஷ்டம் எல்லாம் சகஜம்டா. ஆனா உன் குணம் எப்படின்னு எங்களுக்கு தெரியும்ல. நீ நம்ம குடும்பத்து பையன். அந்த பையன் அப்படியா? அவன் யாரோ என்னமோ. அதுவும் தவிர ஏற்கனவே கடன் பட்டு கொடுக்க முடியாம தலைமறைவா பதுங்கினத வேற சொல்றாங்க. இந்த மாதிரி இடம் பவானிக்கு தேவைதானா? அப்பா சொல்றதுதான் கரெக்ட். ஆமா தானே. பவானி கல்யாண விஷயத்துல மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நான் அவசரப்படுறதாகவே இல்ல. நல்ல அமர யோசிச்சு தீர விசாரிச்சு தான் நான் அவளை கட்டி வைப்பேன். மாணிக்க மாப்பிள்ள ரவி மாப்பிள்ள விஷயத்துல நான் பண்ண தப்ப நிச்சயமா பவானி விஷயத்துல நான் பண்ண மாட்டேன். கட்டி கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் பவானி சந்தோஷமா தான் இருக்கணும். கண் கலங்கவே கூடாது. ஆமா.